நம்மோடு தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பாமகவில் ஒரு உச்சகட்ட வார்த்தை போர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? இது அரசல் பரசலாக நீர்ப்புத்த நெருப்பாக டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் பிரச்சனை இருக்கிறது. பல விஷயங்களில் கூட்டணி உட்பட பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்ற செய்திகள் வந்த வண்ணமே இருந்தன. நம்மை பொறுத்தவரையில் அதற்கு நாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது நாடகமாக கூட இருக்கலாம், அல்லது நீரடித்து நீர் விலகுவதில்லை, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது என்ற எண்ண ஓட்டத்தையே நாம் பதிவு செய்து வந்தோம். ஆனால் இன்று வெளிப்படையாக வெடித்து சிதறிப்பதை பார்த்தால் அது உள்ளுக்குள் போய்ந்து கொண்டிருப்பது இப்பொழுது வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்குமரன் என்பவர் ஜி.கே. மணியின் மகன். பாட்டாளி மக்கள் கட்சி 7 அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்த 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு அவமானமான தோல்வியை சந்தித்த பிறகு அந்த கட்சி எழுந்து நிற்பதற்கு வெண்ணகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக போட்டியிட்டு 2வது இடம் வந்தார். அன்றைய தினம் அவர் அதிமுகவை கூட 3வது இடத்திற்கு தள்ளி டெபாசிட் இழக்க செய்தார். அவர் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்தார். ஆனால் அவர் இளைஞரணி தலைவராக இருப்பதில் கட்சிக்கு விசுவாசியான ஜி.கே. மணியின் மகன் இளைஞரணி தலைவராக இருப்பதில் கட்சிக்குள் பல பிரச்சனைகள் பலதும் உருவான போது அவர் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. இப்பொழுது அதற்கு காரணம் கட்சியின் தலைவரான அன்புமணிக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்து அன்று பேசப்பட்டது. இன்று கத்திரிக்காய் முத்தினால் சந்தைக்கு வந்துதான் தீர வேண்டும் என்பது போல் இன்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்த இளைஞரணி தலைவருக்கு எதிராக அன்புமணி போர்க்கொடி தூக்கியுள்ளார். இது டாக்டர் ராமதாஸின் கருத்து தான் சரி என்பது நம்போன்றவர்கள் எண்ணம். அந்த கட்சியில் இருந்தவன் இந்த முறையிலும் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர், கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தவன் என்ற 98 ஒரு கூட்டணி அந்த கட்சிக்கு உருவாக்கி கொடுத்தவன் என்ற அடிப்படையிலும் கூறுகிறேன். டாக்டர் ராமதாஸ் எந்த பதவியிலும் இல்லாமல் அந்த கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர். அவரை நம்பிதான் அந்த கட்சி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்புமணி இஸ் அட் த மெர்சி ஆஃப் டாக்டர் ராமதாஸ். அன்புமணி டாக்டர் ராமதாஸால் உருவாக்கப்படாவிட்டால் அவர் இன்றைய தினம் ஒரு அரசியல் சக்தியாக தமிழ் மண்ணில் மிளற முடியாது. அதே வேளையில் அன்புமணியை முன்னிறுத்தியும் அவர்கள் ஒரு 5% வாக்குகளை ஒரு கட்டத்தில் பெற்றார்கள் என்பதும் உண்மை. இந்திய காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தலில் 10 மக்களவை தொகுதியில் 9 மக்களவை தொகுதியில் 3வது இடம் பெற்றிருக்கிறது. அதில் ஒன்றில் 4வது இடம் கூட பெற்றிருக்கிறது. எனவே இந்த கட்சியை மீண்டும் வில்போரோடு பழைய செல்வாக்கோடு எடப்பாடி பழனிசாமியிடம் இழந்த செல்வாக்கை 10.5 கொடுத்தவர் 10.5 பற்றி கூட பேசக்கூட மறுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி வளர்க்க வேண்டிய பொறுப்பு ராமதாஸுக்கு இருக்கிறது. அவர் அதற்கான வேலைகளை அன்புமணி சரியாக செய்யவில்லை என்ற எண்ண ஓட்டமும் அவருக்கு இருக்கிறது. கட்சியை ஒரு போராட்ட கட்சியாக களத்திற்கு கொண்டு போவதற்காக இளைஞரணியை எல்லாம் பலப்படுத்தி களத்திற்குள் டாக்டர் ராமதாஸ் வரன் இருக்கிறார். 80 வயதை தாண்டிய நிலைமையிலும் வில்போரோடு டாக்டர் ராமதாஸ் வரன் இருக்கிறார். அதற்கு ஏற்ற அளவில் அன்புமணி செயல்படவில்லை என்பது இன்று வெட்ட வெளிச்சமாக வெடித்திருக்கிறது. மீண்டும் இது என்ன போக்கு போகும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நீரடித்து நீர் விலகவில்லை என்ற அடிப்படையில் தந்தை மகனும் சமரசம் செய்வதற்கு பலரும் முயற்சி செய்வார்கள். அது நல்லெண்ணத்தோடு அந்த கட்சியின் மீது அபிமானம் கொண்டவர்கள் அதை செய்வார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு என்பது பலமாகவே இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் இழந்த செல்வாக்கை மீண்டும் எடுக்க வேண்டும். 10.5 பற்றி கூட பேசக்கூட தயங்கக்கூடிய எடப்பாடி பின்னால் போய்விட்ட செல்வாக்கை மீண்டும் பாமக பக்கம் எடுக்க வேண்டும் என்று வில்போரோடு முயற்சி செய்கிறார். அதற்கு அன்புமணி ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.